அஇஅதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை திமுகவுக்கு இல்லை. கோவை திமுகவின் கோட்டை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. நாங்கள் யாரோடும் கூட்டணியில் சேர மாட்டோம் எனக் கூறிவிட்டு தற்போது கூட்டணி அமைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். பக்கத்தில் மிச்சர் வைத்து இருந்தால் சாப்பிட்டுக் கொண்டு இருப்பார்கள். அஇஅதிமுகவை காப்பீட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது, ஒன்றிய அரசால் தமிழகத்திற்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை எடுத்துச் சொல்லியும், தமிழ்நாட்டிற்கு வழங்கக்கூடிய நிதியை ஒன்றிய அரசு வழங்காமல் மறுத்து வருவதையும், கீழடி உள்ளிட்ட நம்முடைய தொன்மைகளை வெளியிடுவதற்கும் காலம் தாழ்த்துவதும் மறுப்பதும், நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு நிலைகளை தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த 4 ஆண்டுகளில் உள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் முதல்வர் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திட்ட சாதனை திட்டங்களை, குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இந்த 4 ஆண்டுகளில் கோவையில் 10 தொகுதிகளில் எதிர்க்கட்சிகள் வென்று இருந்தாலும் கூட 234 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக முதல்வரை முன் நின்று கோவை மக்களுக்கு கட்சி திட்டங்களை வழங்கியிருக்கிறார். வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து இதனை எடுத்துச் சொல்லி, ஓரணியில் தமிழ்நாடு என்ற கழகத்தின் முன்னெடுப்பை இல்லம் தோறும் கொண்டு சென்று சேர்ப்பதற்கான பணிகளை வருகிற 3ஆம் தேதி காலை 8 மணிக்கு 317 பூத்துகளிலும் பூத் வாரியாக எங்களுடைய இயக்கங்களை சார்ந்து இருக்கிற பூத்த கமிட்டி அணியினர் வீடு வாரியாக சென்று முன்னெடுக்க இருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்பதற்கு முதல்வர் எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கு எல்லாம் முதல்வராக ஆளுமை மிக்க முதல்வராக விளங்குகிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் உரிமைகளை காத்து வருகிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளை தொடர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு என அனைத்து குடும்பங்களும் இணைய வேண்டும். நம் மீது தாக்கக்கூடிய இந்த தாக்குதல்களை எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்து நின்று நம்முடைய உரிமைகளை கேட்டு பெற வேண்டும். இந்த வகையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முனைப்பை முதல்வர் என்று தொடங்கி வைத்து இருக்கிறார் என்றார். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகங்களை மக்களிடம் எடுத்துக் கூற உள்ளோம். பல்வேறு நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் ஒன்றிய அரசு நிதி தராமல் சென்றாலும் கூட முதல்வர் தன்னுடைய அயராது உழைப்பால் இந்தியாவினுடைய அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் சென்று வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றை உருவாக்கி தந்து இருக்கிறார். எனவே முதலமைச்சருடைய வழியில் அவரின் உத்தரவின் அடிப்படையில் கோவையின் 3 மாவட்டத்தில் குறைந்த 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோரை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினர்களாக சேர்ப்பது என்ற இலக்கை நிர்ணயித்து களத்தில் இறங்கி நிறைவு செய்து ஒப்படைக்க இருக்கிறோம் என்று கூறினார். டிவிக்கே அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்த்ததாக கூறுகிறார்களே என்ற கேள்விக்கு, நாங்கள் களத்திற்கு சென்ற வரையில் அது போன்ற சூழல்கள் இல்லை. முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நம்பிக்கை வைத்து மகளிர் தொடங்கி குழந்தைகள் வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பின்னால் உள்ளார்கள். மகளிர் உரிமைத் தொகை, நான் முதல்வன் திட்டம், இப்படி சாதனை திட்டங்கள் முதல்வர் கொடுத்து இருக்கிறார். ஏற்கனவே இளைஞர்கள் எங்களோடுதான் இருக்கிறார்கள். மற்ற கட்சியில் இருந்து வந்தவர்களை உடனடியாக துணை முதல்வரை சந்திக்க வைக்கிறார்கள் என்ற பேச்சு குறித்த கேள்விக்கு, துணை முதல்வர் யார்? சென்றாலும் அவர்களை சந்திப்பார். சமூக வலைதளங்களில் பரவும் விஷயங்களை கேட்டுக்கொண்டு பேசக்கூடாது. புதிதாக வந்தவர்கள் பழையதாக வந்தவர்களை என நாங்கள் யாரையும் தவிர்ப்பது இல்லை. நாங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதேபோல தான் துணை முதல்வர் அனைவரையும் சந்திக்கிறார். பொதுமக்கள், விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற்றவர்கள் என அனைவரையுமே சந்தித்து பேசுகிறார். கடந்த முறை 10 தொகுதிகளில் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் அந்த 10 தொகுதிகளும் வெற்றி பெற்று முதல்வருக்கு சமர்ப்பிப்போம். கோவை மக்களும் மகத்தான வெற்றியை வழங்குவதற்கு தயாராக உள்ளார்கள். அதற்கு ஒரு உதாரணம்தான் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல். காவலர் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்த கேள்விக்கு, மொழி பிரச்சனை இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா? கீழடி குறித்த அவற்றை வெளியிட்டு இருந்தால் இவ்வளவு பிரச்சனை இருக்குமா? பழைய தூத்துக்குடி பிரச்சனையே செய்தியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என பழைய முதல்வர் கூறினார். ஆனால் தற்போதைய முதல்வர் அப்படி ஏதும் கூறினாரா? உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தவறுகள் நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதல்வர் தற்போது இருக்கிறார்.
முடிந்த அளவுக்கு தவறுகள் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம். ஒன்றை மறைப்பதற்கு மற்றொரு கருத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. நீட் தேர்வு குறித்த கேள்விக்கு, நீட் தேர்வு என்பது மக்கள் வேண்டாம் எனக் கூறும் கருத்து. அது அரசாங்கம், மக்கள் மற்றும் மாணவர்களின் கருத்தும் கூட. அப்பொழுது அந்த கருத்துக்களை நாம் முன்வைக்கும் பொழுது இதற்கும் அதற்கும் முடிச்சு போடுவது தேவையற்றது. இதில் ஒன்றிய அரசு செய்ய மறுக்கும்போது திமுக அதை கேள்வியாக முன்வைக்கிறது. மத்திய அரசு சமையல் எரிவாய்க்கு மானியம் கொடுக்கிறேன் என கூறினார்கள். ஆனால் தற்போது மானியம் வருகிறதா? தேர்தல் வரை கொடுக்கப்பட்டது, தேர்தலுக்கு பிறகு அது நிறுத்தப்பட்டது. அப்படி திமுக அரசு ஏதாவது திட்டத்தை நிறுத்தியதா? மகளிர் உரிமை தொகை விடுபட்டு இருக்கிறது என சில மகளிர் கோரிக்கை வைத்தார்கள். அதையும் சேர்க்க சொல்லி உத்தரவிட்டார் முதல்வர். தூத்துக்குடி சம்பவம் குறித்த கேள்விக்கு சட்டமன்றத்தில் முதல்வர் யார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறார். திமுகவால் தமிழகத்தின் உரிமைகள் பறி போய்விட்டதாக 7ஆம் தேதி அதிமுக சார்பில் எடப்பாடி தலைமையில் கோவையில் சுற்றுப்பயணம் தொடங்குவது குறித்தான கேள்விக்கு முதலில் என்ன பறிபோனது என்பதை அவர்களிடம் கேட்டுச் சொல்லுங்கள். கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் உரிமை என்ன பறிபோனது என்பதை கேட்டுச் சொல்ல வேண்டும். அவர்கள் தொடங்கிச் சென்ற திட்டங்களையும் கூட தொடர்ந்து நாங்கள் செய்து முடித்து இருக்கிறோம். தேர்தல் நேரம் என்பதால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை முன் வைக்கிறார்கள். கோயம்புத்தூரை பொறுத்தவரை போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி மையம், பெரியார் நூலகம், நகை தொழில் செய்பவர்களுக்கு தொழில் கூடம் என தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் கோயம்புத்தூருக்கு கொடுத்து இருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் பறிபோனதை திமுக முதல்வர் மீட்டுக்கு கொண்டு இருக்கிறார். நாங்கள் யாரோடும் கூட்டணியில் சேர மாட்டோம் என கூறிவிட்டு தற்போது கூட்டணி அமைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். பக்கத்தில் மிச்சர் வைத்து இருந்தால் சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். ஆனால் எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி. முதல்வர் செல்லும் இடமெல்லாம் பொதுமக்களும் மகளிர், மாணவர்கள் என உற்சாக வரவேற்பு கொடுக்கிறார்கள். பிஜேபியை எதிர்த்து திமுக அரசியல் செய்கிறதா என்ற கேள்விக்கு பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை திமுகவுக்கு இல்லை. நாங்கள் அவர்களை எதிர்க்கவில்லை, அவர்கள் செய்யாத விஷயங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லித்தான் ஆகஸ்ட் வேண்டும். நாட்டில் நடக்கக்கூடிய நடப்பு மக்களுக்கு நிச்சயம் தெரிய வேண்டும் என்று கூறினார். 10 தொகுதிகளையும் கோவையில் கைப்பற்றுவதற்கு என்ன செயல் திட்டங்கள் வைத்து இருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு அந்த செயல் திட்டத்தை உங்களிடம் கூறிவிட்டால் அதை நாங்கள் எப்படி செயல்படுத்துவது? எம்இபி தேர்தலில் ஆங்கில தொலைக்காட்சிகளில் நேரலை வைத்து இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் மக்களை சந்தித்து தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தேர்தல் களத்தில் நாங்கள் மக்களுடைய இருக்கிறோம். மக்களிடம் இருப்பதே எங்களுக்கு தேர்தல்தான். யாரோடு கூட்டணி சேர்ந்தாலும் கோவையில் வெல்லப் போவது நாங்கள்தான். தேர்தல் முடிவு அன்று நான் உங்களோடுதான் இருப்பேன் அன்று பாருங்கள் என்று கூறினார். கட்சிக்குள் எந்த பாகுபாடும் எங்களுக்குள் இல்லை. கோவை மாவட்டம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டை நிச்சயம் வென்று காட்டுவோம் என கூறினார். பேட்டியின் போது மாவட்ட செயலாளர்கள் நாகு கார்த்திக், தொண்டாமுத்தூர் ரவி, தளபதி முருகேசன், மேயர் ரங்கநாயகி, எம்பி கணபதி ராஜ்குமார், மாநில மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி, தகவல் தொழில்நுட்ப அணி தமிழ்மறை, மாவட்ட செயலாளர் கோட்டை அப்பாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு தளபதி அவர்கள் இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும், குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11,58,000 குடும்பங்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு குடும்பங்கள் வாரியாக நேரிலே சென்று சந்தித்து ஒன்றிய பிஜேபி அரசால் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை எடுத்து சொல்லியும், தமிழ்நாட்டிற்கு வழங்கக்கூடிய நிதியை ஒன்றிய அரசு தொடர்ந்து வழங்காமல் மறுத்து வருவதையும், கீழடி உள்ளிட்ட நம்மளுடைய தொன்மைகளை வெளியிடுவதற்கு காலம் தாழ்த்துவதும் மறுப்பதும்
நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலைகளையும் இந்த 4 ஆண்டுகளில் கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நாட்டு மக்களுக்கு செய்திட்ட பல்வேறு சாதனை திட்டங்களையும், குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இந்த 4 ஆண்டுகளில் 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவையில் 10 தொகுதிகளும் எதிர்க்கட்சிகள் வென்றிருந்தாலும் கூட 234 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே முன்னின்று கோவை மாவட்டத்துக்கு வழங்கியிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களையும் வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து எடுத்து சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்ற கழகத்தினுடைய தலைவருடைய முன்னெடுப்பை இல்லந்தோறும் கொண்டு சென்று சேர்ப்பதற்கான பணிகளை தலைவருடைய உத்தரவின் அடிப்படையில் வருகின்ற 3ஆம் தேதி காலை 8 மணிக்கு இந்த 10 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 3117 பூத்துகளிலும் பூத்து வாரியாக எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய BLA2, பூத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்திருக்கக்கூடிய பூத்து டிஜிட்டல் ஏஜென்ட், பூத்து இளைஞரணி, பூத்து மகளிர் அணி, இந்த நிர்வாகிகளாம் ஒன்று சேர்ந்து வீடு வாரியாக சென்று மண் மானம் மொழி காப்பதற்காக இந்த பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக ஒரு நெஞ்சுரத்தோடு ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காத்து வருகின்றார்கள். முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புக்கு தமிழ்நாடு முழுவதும், இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை என்று இல்லாமல் ஓரணியில் தமிழ்நாடு, அனைத்து குடும்பங்களும் தமிழ்நாட்டில் ஓரணியில் நிற்கிறது. நம்மீது தாக்கப்படுகின்ற இந்த தாக்குதல்களை எதிர்கொண்டு, நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டு நம் உரிமைகளை, நம்முடைய மண் மொழி மானத்தை காக்கக்கூடிய வகையில் ஒன்றிணைந்து செயல்படுவதற்காக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். எனவே ஒன்றிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற, தமிழக மக்களுக்கு செய்கின்ற துரோகங்களை நாட்டு மக்களிடத்திலே தோலுரித்து காட்டி, பல்வேறு நிதி நெருக்கடிகள் இருந்தாலும், ஒன்றிய அரசு நிதி தராவிட்டாலும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அயராத உழைப்பால் இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முதலிடத்திற்கு கொண்டு சென்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெருமையை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். எனவே மாண்புமிகு முதலமைச்சருடைய வழியில், அவருடைய உத்தரவின் அடிப்படையில் வருகின்ற நாளைக்கு மாலை 3 கழக மாவட்டங்களிலும், கோவை மாநகர் மாவட்டம், கோவை வடக்கு மாவட்டம், கோவை தெற்கு மாவட்டம், 3 மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு மகத்தான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றன. நாளை மறுநாள் 3ஆம் தேதி காலை 8 மணிக்கு 3117 வாக்குச்சாவடிகளிலும் எங்களுடைய கழக நிர்வாகிகள் அவரவர் பூத்திற்கு சென்று வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து புதிய உறுப்பினர் சேர்க்கை, ஓரணியில் தமிழ்நாட்டிற்கான முன்னெடுப்பை தொடங்க இருக்கின்றார்கள். மிக சிறப்பாக இந்த பணிகளை முன்னெடுத்து ஏறத்தாழ 32 லட்சம் வாக்காளர்கள் கோவை மாவட்டத்தில் 31,85,000 பேர் வாக்காளர்களாக இருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோரை கோவை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ப்பது என்ற இலக்கை நிர்ணயித்து தலைவருடைய களங்களில் முழுமையாக இந்த பணிகளை நிறைவு செய்து வெற்றிகரமாக ஒப்படைக்கக்கூடிய பணிகளை தொடங்க இருக்கின்றோம். எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் போகல. நீங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. எங்களுக்கு தெரிஞ்சு சில பேர் நீங்க சொல்றதெல்லாம் அவங்கவுங்க பிடிச்ச இடங்கள்ல அந்த ரசிகர் மன்றங்கள் அந்த மாதிரி இருப்பாங்களே தவிர, யாரும் எங்க இருந்தும் மாறி போன மாதிரி யாராவது ஒருத்தர் எங்காவது இருந்து போயிருக்கான்னு சொல்லி தகவல் இருக்கான். நீங்களா டிவிகே கட்சியான பிறகு அதிக அளவுல உறுப்பினர்களை சேர்த்திருக்காங்க, கோடிக்கணக்கில் சேர்ந்துட்டாங்க சொல்லி அவங்க ஆன்லைன் ஆப்ல எல்லாம் காட்டியிருக்காங்க. அதாவது நீங்களா உங்களுக்கு ஒரு செய்தி வேணுங்கிறதுக்காகவோ அல்லது ஒரு செய்தி அதை பெருசாக்கணுங்கிறதுக்காகவோ அந்த செய்திகள் கருத்துக்கள் கேட்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் களத்துக்கு போன வரைக்கும் எந்த இடங்கள்லையும் அது போல சூழல்லாம் இல்லை. முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர்கள் நம்பிக்கை வைத்து மகளிர்கள் தொடங்கி 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமத்தொகை கொடுக்குறாங்க. 41 லட்சம் படித்த இளைஞர்கள், இளம்பெண்கள் நான் முதல்வர் திட்டத்தில் பயன்பெற்றிருக்கிறாங்க.
57 பேர் ஒன்றிய அரசு தேர்வு பணிகளில் வெற்றி பெறாங்க தமிழ்நாட்டில். அதில் 50 பேர் நான் முதல்வர் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள், அதில் பயனடைஞ்சவங்க. இப்படி தொடர்ச்சியாக சாதனை திட்டங்களை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திலே தொழிற்சாலைகளில் அதிக மகளிர் பணிபுரியக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஏற்கனவே இளைஞர்கள் எங்களோட தான் சார் இருக்காங்க. எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலர், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் பார்க்குறீங்க. இளைஞர்கள் எங்களோட தான் இருக்காங்க. இளைஞர்களுக்கான திட்டங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். நான் முதல்வன் யாருக்கான திட்டம்? தமிழ் புதல்வன் யாருக்கான திட்டம்? புதுமை பெண் யாருக்கான திட்டம்? இதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கான திட்டம், இளைஞர்களுக்கான திட்டம். தொடர்ந்து அரசினுடைய திட்டங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்லப்படுகின்றன. கழகத்தினுடைய இளைஞரணி, கழகத்தினுடைய மாணவரணி, கழகத்தினுடைய விளையாட்டு மேம்பாட்டணி எல்லாம் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு எங்களுடைய இளைஞரணி செயலர் போன்றதற்குரிய சின்னவர் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. மிக உற்சாகமான வரவேற்பை தரக்கூடிய இளைஞர்கள் பங்கு பெற்று அதில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்து நாங்கள் மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறோம். நீங்கள் இன்னொரு கட்சிக்கு விளம்பரம் தேட வேண்டியதில்லை. இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஏதோ செவிவழி செய்தியில் டீ கடையில் பேசுறதுல உங்களுக்கு விவாதத்துக்கு பொருள் வேணுங்கிறதுக்காக கூடிய கருத்துக்கள் வேண்டாம். அதனால் நாங்கள் பொதுவாக சொல்லப்படுறது நீ அதாவது கட்சியிலேருந்து வந்தவங்களை உடனடியாக துணை முதல்வர் சந்திக்கிற வரைக்கும் ஏற்பாடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற அதாவது துணை முதல்வர் யாரு போனாலும் நீங்கள் போனாலும் பார்ப்பாங்க. நீங்கள் போனீங்களா? சொல்றது மட்டும் நீங்க உள்வாங்க. துணை முதலமைச்சர் யாரு போனாலும் சந்திப்பாங்க. ஏன் சந்திக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு கேட்கறேன். திமுக இருக்கிறவங்களையும் பார்ப்போம். நீங்க ஒரு தவறான கருத்தை நீங்க முன்னெடுக்க கூடாது. சமூக வலைத்தளங்கள்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிக்குங்காட்டி நீங்க அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போக வேண்டாம். துணை முதலமைச்சர்களை பொறுத்தவரைக்கும் நான் அந்த மாவட்டத்தை பொறுப்பாக சொல்லி தலைவர் என்ன அனுப்புறாரு. மாவட்டம் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 300 பேர் வந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. 300 பேர்த்தையும் தான் நான் பார்க்குறேன். அதில் புதுசாக வந்தவங்க பழசாக வந்தவங்க யாரையும் நான் தவிர்க்கிறது இல்லை. பொதுமக்கள் யாரும் பார்க்கறது இல்லை. எல்லாத்தையும் பார்க்குறவங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். துணை முதலமைச்சர் அப்படி தான் பார்க்குறாங்க. ஏற்கனவே இயக்கத்தில் இருக்கிறவங்களையும் பார்க்குறாங்க, புதுசாக சேர்ந்தவங்களையும் பார்க்குறாங்க, பொதுமக்கள் வந்தாலும் பார்க்குறாங்க. விளையாட்டுத்துறையில் ஆர்வமாக வெற்றி பெற்றவங்களுக்கு பணி உரிமை வரைக்கும் அந்த பணியிடங்கள் உத்தரவு வரைக்கும் கொடுக்குறாங்க. அதனால யாரும் இதில் மாற்று கருத்து கிடையாது. அது இவர் பெருசாக யாரோ 2 பேர் ஆகாதவங்க ஒரு செய்திகளை போடுறாங்கிறதுக்காக அதை ஒரு பெரிய கருத்தாக சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என்பது இன்னைக்கு செய்தி. அதுதான் முன்னெடுத்திருக்கிறோம். அதை தான் முன்னெடுத்து கொண்டு போகிறோம். அதில் சிறப்பு கவனங்களை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். காலையிலேருந்து 3 மாவட்டங்களிலும் நிர்வாகிகளை சந்தித்து அதற்கான கூட்டங்களை நடத்தி ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். நாளை பொதுக்கூட்டங்கள் முடிந்து நாளை மறுநாள் மிக சிறப்பாக தொடங்க போகிறோம். எவ்வளோ உறுப்பினர் சேராங்கிறது பொறுத்திருந்து பாருங்கள். மிக சிறப்பாக நடக்க போகுது. நான் இன்னும் ஒரு தெளிவாக சொல்கிறேன். கடந்த முறை 10 தொகுதியிலும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளிலும் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை கோவை மக்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்காங்க. அதுக்கு உதாரணம் தான் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல், அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் எம்பி பக்கத்துலேயே தான் இருக்காங்க. மக்கள் வாக்களித்தானே வெற்றி பெற்றாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திருக்கோணம் காவலர் தாக்கப்பட்டு ஒரு திறந்திருக்கிறாரு. இதையெல்லாம் திசை திருப்பவருக்கு தான் மொழி பிரச்சனை, கீழடி விவகாரம், தொகுதி பரிசீலனை, இது போன்ற பிரச்சனைகளை திமுக பிரச்சாரமாக செய்யுது. மொழி பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இந்தி திணிப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கீழடி பிரச்சனை அதை அவங்க ஒத்துக்கிட்டு வெளியிட்டு இருந்தால் நாங்கள் ஏன் அந்த கருத்து சொல்ல போகிறோம்? நம்மளுடைய வரலாறுகளை மறைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறது. அதனுடைய கருத்தை வெளியிட மறுக்கிறது. அது சொல்லணுமா வேண்டாமா? அரசனுடைய கடமை, ஒரு இயக்கத்தினுடைய கடமையா இல்லையா? அது நீங்கள் அது நாங்கள் அது அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறேன். நான் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்கலையா? அந்த மாதிரி ஏதாவது நான் தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் அப்போ இருந்து சொன்னார். அந்த மாதிரியே இப்போ அரசாங்கம் இருக்குது. உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாங்க. தவறுகள் நடந்தால் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதலமைச்சர். தவறுகள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நடந்தால் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறோம், நடக்காமல் பார்த்துக்கிறோம். அதனால எதையும் எதை மறைக்கிறதுக்கு இன்னொரு கருத்துக்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீட் தேர்வுங்கிறது வேண்டான்னு மக்களுடைய கருத்து. இப்போ நீங்கள் யாராவது நீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களா? இருக்க பத்திரிகையாளர் தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களான்னு யாராவது? எல்லாத்துடைய கருத்து அதுதானே. அதான் அரசாங்கத்தினுடைய கருத்து, மக்களுடைய கருத்து அதுதான், மாணவ செல்வனுடைய கருத்து அதுதான். அப்போ அந்த கருத்துக்களை நம்ம முன்வைக்கும் போது அதுக்கு முடிச்சு போடுவது அவசியமற்றது, தேவையற்றது. அதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பொறுத்த வரைக்கும் கீழடியாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுத்தாலும் சரி, நிறைய இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் சுட்டி காட்டினாங்க. ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய திட்டங்களில் பெரும்பான்மையாக மாநில அரசுடைய நிதிகள் தான் கொடுக்குறாங்க. மாநில அரசு தான் அந்த திட்டங்களுக்கான நிதிகளை கொடுத்து திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சூழல் இருக்கு. அந்த அளவுக்கு
இருக்கு. நீங்கள் கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன் நாங்கள் இப்போ யாருக்காவது கேஸுக்கு மானியம் வருதா சொல்லுங்கள். இருக்கிற பத்திரிகையில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், பிஜேபி அரசு கேஸ் மானியம் உங்களுக்கு கொடுக்குறேன் நாங்கள், இப்போ எங்கள் அக்கௌண்ட்ல எல்லாம் இந்த மாதம் வந்துருச்சுங்க கேஸ் மானியம், அவ்வளோதான் சார். அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, முதலமைச்சர் சொல்லக்கூடிய திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள், நிதி ஒதுக்கிய திட்டங்கள் எதெல்லாம் கொடுத்தாங்களோ தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எந்த திட்டமாக தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தொடங்கி வச்சு இந்த திட்டம் நின்று போச்சு, இந்த மானியம் நின்று போச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை நாங்கள் போகின்ற இடங்களில் சில பேர் கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு விடுபட்டிருக்கு சேர்த்தணும்னு சொன்னாங்க. அதையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு போன பிறகு அறிவிச்சுட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்கள் நடத்த போகிறாங்க. ஒட்டு மொத்தமாக 10,000 முகாம்கள் நடக்குது. யாரெல்லாம் வந்து அதில் உரிமை தொகை விடுபட்டு இருக்கோ அவங்க அங்கே விண்ணப்பங்களை கொடுக்கலாம். தகுதி அடிப்படையில் அவங்கள தேர்வு செஞ்சு கொடுப்பாங்க. சார், தூத்துக்குடி துப்பாக்கி சொல்றீங்க, குறிப்பிட்ட நாள கேட்குறேன். திமுக அரசு மீது வைக்கிற விமர்சனம் என்னன்னா, அந்த சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் காவலர்களுக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்து நம்ம இது பண்ணியிருக்கோம், அவன் மேலே கிரிமினல் ஆக்ஷன் கூட நம்ம வந்து எடுக்கலாம் குற்றச்சாட்டு. சட்டமன்றத்தில் இது குறித்து மாண்பு முதலமைச்சர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, யார் யார் மீது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, சட்டமன்றத்தினுடைய முதலமைச்சருடைய பதிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப தெளிவாக அதில் சுட்டி காட்டியிருக்காங்க. எவ்வளோ பேர் அதில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க, எவ்வளோ பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் சில அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒரு செய்தி டெய்லியும் வெளியிடணும். சில பேர்லாம் இங்கே வந்து விமான நிலையத்தில் அப்போ பேட்டி கொடுத்தாங்க, இப்போ அவங்களாம் காணோம், எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரி சில பேர் எங்கேயாவது போகிற வழியில் ஒரு செய்தியை கொடுத்துட்டு போகணுமேங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட நாங்கள் அழைத்ததற்கு காரணம், உங்களை நாங்கள் சந்திப்பதற்கு காரணம், ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு சிறப்பான முன்னெடுப்பை மாண்பு முதலமைச்சர்கள் அறிவித்து அந்த பணிகளை நாங்கள் இன்றே தொடங்கி இருக்கின்றோம். நாளை பொதுக்கூட்டம், நாளை மறுநாள் உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த பணிகளை பறிபோகிவிட்டது. அதை மீட்பதற்காக ஜூலை 7ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கோவையில் வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்குறார். ஒரு வேண்டுகோள் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்ன பறிபோச்சுன்னு நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்கள். இந்த 4 ஆண்டுகளில் ஆட்சி பொறுப்பேற்று மாண்பு தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்து தமிழ்நாட்டின் உரிமை என்ன பறிபோயிடுச்சுன்னு ஏதாவது ஒரு கருத்து ஒன்று நீங்களாவது கேட்கணும் அவங்ககிட்ட. சிறுவாணி அணையில வந்து 50 அடி வரைக்கும் நீர் தேக்கிட்டு இந்த கேள்வி முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போங்க. இந்த கேள்வி முடிச்சுட்டு, அதாவது வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் முழுமையாக எடுத்திருக்கிறோம். அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து அதில் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஏதோ அவங்க செஞ்சுட்டாங்க நாங்கள் செய்யலைன்னு சொல்லி. இப்போ முன்னாடி கார்த்தி என்ன பேசினாங்க, இந்த பாலருக்கு அவினாசி ரோடு 12% அவங்க முடிச்சிருந்தாங்க, அவ்வளோதான் செலவழிச்சிருந்தாங்க. மீதி 88% பணத்துக்கான நிதி, அந்த பாலத்துக்கான நிதிகள் நாங்கள் தான் கொடுத்துருக்குறோம். நாங்கள் தான் அந்த வேலையை முடிச்சிருக்கிறோம். அவங்க செஞ்சது எவ்வளவு கேட்டால் நாங்கள் பாலம் கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கருத்துக்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள், தேர்தல் நேரங்கிறதுனால ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை முன்வைப்பாங்க. அந்த கருத்துக்களை நீங்கள் ஒரு செய்தியாக போடணுங்கிறது அது உங்களுடைய கடமை, அது நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக நீங்கள் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பெரியார் நூலகம் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கா? படிக்கக்கூடிய போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, அந்த இளைஞர் இளம்பெண்களுக்கு எவ்வளோ ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கும். 7 மாடி கட்டணம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. நகைத்தொழில் செய்கிறவங்களுக்கு என்னைக்காவது அவங்க வாழ்க்கையில் நினச்சி பார்த்துருப்பாங்களா? எத்தனை வருஷ கோரிக்கை. இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எத்தனை முறை அதை எழுதியிருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு தொழில்கூடம் வேணுங்கிறதுல ஏறத்தாழ 126 கோடி அதில் அதுக்கான நிதிகளை கொடுத்து அவங்களையே அவங்க எல்லா சங்கங்களையும் அழைச்சி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமர்ந்து அமைச்சரே உட்கார்ந்து அதை பேசி என்ன வடிவமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு, இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே கேட்டு அதுக்கான திட்டமிடல் அதில் செய்யப்பட்டிருக்கு. இப்படி தொடர்ச்சியாக ஒட்டு மொத்தமாக நிறைய வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்பது கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் பறிபோனதை இன்று நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் மீட்டு கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு கருத்து நீங்கள் சொன்னதில் நல்ல வாஸ்தவம் தான். முன்னாடி அவங்களுடைய இல்லை சார், அவங்களுடைய கருத்தாக சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் 2024 MP எலெக்ஷன்லையும் ஒருத்தரோட சேர மாட்டோம், 26லையும் சேர மாட்டோம்னு ஒரே ஆர்ப்பரிப்போடு இருந்துச்சு செய்தியெல்லாம். அடுத்து எங்கே போனாங்க என்னன்னே தெரியல. பக்கத்தில் போய் வந்து அப்படியே கொஞ்சம் மிக்சர் வச்சுருந்தா சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. டேபிளில் மிக்சர் வேற இல்லை அன்னைக்கு, இல்லைன்னா அதையும் சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. பொதுவாக சொல்றேன். எதுக்கு சார் நாங்கள் அப்படி சொன்ன மாதிரி நாங்கள் தான் நினச்சோம் சார். நாங்கள் சொல்ல சார், அவங்க தானே சார் சேர மாட்டேன்னு சொன்னாங்க. நாங்களா சொன்னாங்க நீங்கள் சேருங்க சேர வேண்டாம் நாங்களா சொன்னோம். அவங்க சேர மாட்டேன்னு சொன்னாங்க, அவங்க சேர்ந்துருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. அது வேற ஒன்றும் சொல்லலைங்க. எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி, எங்கள் தலைவர் மீது மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க. தலைவருடைய திட்டங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு. முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் தாய்மார்கள் மகளிர் வந்து உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க.
அடுத்த 2026 தேர்தலிலும் தளபதி தான் முதலமைச்சருங்கிறத உறுதி செய்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு நோக்கம், நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து சில பேர்லாம் பேட்டியில் கூட கொடுத்தாங்க பிஜேபி, இங்கே வந்தால் பிரதமர் வந்து இங்கிலீஷில் தான் பேசுகிறார், ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாருன்னு. அதுவும் சோசியல் மீடியாவில் வந்துச்சு. அவர் வந்து எந்தெந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, எதெல்லாம் ஹிந்தியில் பேசினாருன்னு. அதெல்லாம் விட்டுறீங்க சோசியல் மீடியாவில், அதெல்லாம் வந்துச்சுல்ல. ஒரு கட்சியோட ஒரு நிர்வாகி பேசினார், அவங்க வந்தாங்க இங்கிலீஷில் தான் பேசுகிறாரு, வேறு எதுலேயும் பேசுறது இல்லைன்னு. அப்படியே கீழே பதில போட்டிருந்தாங்க அவர் ஹிந்தியில் பேசுறது. அப்படி தானே வந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலப்போ தான் பாஜக எதிர்த்து திமுக அரசியல் செய்யும். இந்த டைம் சட்டமன்ற தேர்தலே அந்த யுத்தியை கையாளு. இல்லை சார், பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. பிரதான எதிர்கட்சியா பிஜேபியை எதிர்த்து ஏடிஎம்கே பற்றி தானே சொல்லிட்டு தான் இருக்கோம், சொல்லாமல் இல்லையே. இது மட்டும் இல்லை, ஓரணியில் தமிழ்நாடு முக்கிய ஃபோக்கஸே வந்து ஒன்றிய அரசு செய்யக்கூடிய விஷயம் இல்லை சார். அதாவது வந்து முக்கிய ஃபோக்கஸுங்கிறது கிடையாது. என்னெல்லாம் நம்முடைய உரிமைகள் இருக்குது, என்னெல்லாம் வந்து ஒன்றிய அரசு செய்யாமல் இருக்குது, நம்ம எதெல்லாம் இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்னங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அதை சொல்லி தான் ஆகணும் மக்கள்கிட்ட. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல்கள் இளைஞர்கள், பெண்களுக்கு, அதே போல் வந்து மகளிருக்கெல்லாம் தெரியணும்ல, நாட்டினுடைய நடப்பு தெரியணும்ல, இல்லை வரைய போய் சொல்லணும்ல. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இருந்துட்டு சாலையெல்லாம் மோசமாக இருக்குது, ரோடே போடலை, அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் பல முறை உங்களுக்கே சொல்லியிருக்கேன், பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சொல்லியிருக்கிறோம், நிறையா சாலைகள் ஆரம்பிக்கும் போது கூட சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் கோவை மாநகராட்சியில் மட்டும் 1364 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கோம். 4 வருஷத்தில் 1364 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 417 கோடி ரூபாய்க்கு ரோடு மட்டும் போட்டு 200 கோடி ரூபா சிறப்பு நிதியில் அதுக்கப்புறம் எடுத்து அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. வரக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க, ரோடே போடலை, எதுவுமே நடக்கலை, எல்லாம் குண்டு குழியுமா இருக்கு. பொதுவான கருத்துக்கள் அப்படித்தானே சொல்றாங்க. அதாவது என்னன்னா அப்படி எது தோன்றதில்ல, அது மாதிரி கிடையாது. பாதாள சாக்கடை திட்டங்கள் எடுத்த அந்த மண்டலங்கள்ல சாலைகள் எடுக்கல. குடிநீர் பைப்லைன் போட்ட இடங்கள்ல சூயஸ் திட்டம் யாரு கொண்டாந்தாலும் உங்களுக்கு தெரியும். அதுல என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்ன கருத்துக்கள்லாம் வந்துச்சுன்னு தெரியும். அந்த இடங்கள்ல வந்து குழாய் உடைப்பு ஏற்படக்கூடிய இடங்கள்ல, பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்கள்ல பறிக்கிறாங்க. திரும்ப அந்த இடங்களை வந்து மூடும் போது சில இடங்கள் அந்த மாதிரி வரக்கூடியது உடனுக்குடன் அது சரி செய்யப்படுகிறது. பாதாள சாக்கடை போட்டு தான் ஆகணும், வேண்டான்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். செய்யணும், அது செய்ய இடங்கள்ல ரோடு போடணும் அவசியம். பத்திரிகையாளர்கள் ஒரு கருத்தை மட்டும் நீங்க மனசுல பதிய வச்சுங்க, யாரோ சொல்றாங்கிறதுக்காக அதை எடுத்துக்க வேண்டாம். ஒரு சாலையினுடைய ஆயுள் காலம் 5 வருஷம். ஒரு ரோடு போட்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரோட்டை திரும்ப எடுக்க முடியாது, எடுத்து ஆடிட்டில் பிரச்சனை வரும், ரோடை சேங்ஷன் பண்ண முடியாது. அப்போ கடந்த அதிமுக ஆட்சியில் ரோடு போட்டுருந்தா இப்போ 5 வருஷத்துக்குள்ள அந்த ரோடு நம்ம எடுக்க முடியாது. இப்போ போன ஆட்சியில் போடாத ரோடெல்லாம், போடாமல் விட்டுட்டு போன ரோடெல்லாம் நீங்கள் பெரும் வந்து கலர்கலரான திட்டங்களை சொல்கிறாங்களே தவிர புதிய சாலைகள் அமைப்பதற்கோ சாக்கடைகள் அமைப்பதற்கோ பாதாள சாக்கடை திட்டத்திற்கான நிதிகளை எதையும் கொடுக்கல. இப்போ முதலமைச்சர் கொடுத்து அந்த பணிகள் செய்கிறாங்க. இதெல்லாம் ஒரே நாளில், ஒரே வாரத்தில், ஒரே மாதத்தில் நடைபெறுவதில்லை. பாதாள சாக்கடை திட்டப்பணிகளும் முடிக்கணும், சூயஸ் திட்டமும் பாதிப்பு வராமல் அதை வந்து விரைவாக சிறப்பாக மக்களுக்கு கொண்டு சேர்ந்து வேறு வழி இல்லாமல் குடிநீருக்கான தேவைகளை அந்த பணிகளை செய்யணும். விடுபட்ட பகுதிகளுக்கு சாலைகள் போடணும். கூடுதலாக நிதி வேணும்னாலும் முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பத்திரிகையாளருடைய சந்திப்பினுடைய நோக்கம் ஓரணியில் தமிழ்நாடு, புதிய உறுப்பினர் சேர்க்கை, நம்முடைய உரிமைகளை முதலமைச்சர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகளை தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைத்து, குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான முன்னெடுப்பு. இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் 45 நாட்கள் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்றன. பூத்து வாரியாக எங்களுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்களை சேர்ப்பார்கள். ஓரணியில் தமிழ்நாடு அந்த முன்னெடுப்பில் அவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளை மிக சிறப்பாக செய்வார்கள். இப்போ இருக்கக்கூடியது அதை விட கொஞ்சம் குறைவாக தான் சார் குறைவாக தான் இருக்காங்க. இலக்கு வந்து 10 லட்சத்துக்கு மேலே பிளான் பண்ணியிருக்கோம். 10 தொகுதிகளையும் கைப்பற்றுறதுக்கு என்ன செயல் திட்டம் வச்சிருக்கீங்க? அந்த செயல் திட்டத்தை உங்ககிட்ட சொல்லிட்டா அப்புறம் நாங்கள் எப்படி செயல்படுத்துறோம்? என்னென்னலாம் செயல் திட்டம் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டா அப்புறம் நாங்கள் எப்படி செயல்படுத்துறோம்? 10 தொகுதிகளில் அந்த மன உறுதி இருக்கு திமுகவுக்கு இல்லையா? கோவையில் வந்து முதல் முறையாக 10 தொகுதி 100 வார்டு ஜெயிப்போம் தான் நின்றோம். எவ்வளோ வார்டு நாங்கள் ஜெயிச்சோம்? வார்டுங்கிறது வேற சார். எம்பி எலெக்ஷன் நாங்கள் ஜெயிப்போம் தான் நின்றோம். நிறைய பேர் வந்து ஆங்கில தொலைக்காட்சிகளே லைவ் வச்சிருந்தாங்க முதல் நாள் நைட்டு வாக்கு எண்ணிக்கை முன்னாடி. ஆனால் வித்தியாசம் என்பது ஆங்கில தொலைக்காட்சிகளே லைவ் வச்சிருந்தாங்க எம்பி எலெக்ஷன்ல.
இல்ல, வெற்றி நான் வித்தியாசம் வந்து குறைந்தது. என்ன வித்தியாசம்? நீங்க போட்டி கடைசி போடுற நேரம் வரைக்கும் ஒரு பாஜக பரபரப்பு என்ன ஒரு பரபரப்பு இல்லை சார். என்ன 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சு 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறது வெற்றி வித்தியாசம் கம்மியா? இப்ப மற்ற தொகுதிகளில் என்ன ஒரு தொகுதி 2 தொகுதி சார். நீங்க என்ன எல்லாத்தையும் ஒரே மாதிரி கணக்கு போடுறீங்க? ஒரு தொகுதி 2 தொகுதியில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை வந்து நாடு முழுக்க கணக்கு போடுறீங்க. எங்களுடைய தலைவருடைய இலக்கு, அவர் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பு நிச்சயமாக வீடு வாரியாக கொண்டு சென்று இந்த பணிகளை சிறப்பாக செய்யும். தேர்தல் களங்கிறது எங்களுக்கு இன்னும் வந்து இப்போ என்ன ஜூன் மாதம் தானே முடிஞ்சு, இப்போ ஜூலை தானே தொடங்கி இருக்கு. அடுத்த ஏப்ரல் மேல தானே சார் தேர்தல். ஆனா நீங்க இப்போ ஓரணியில் தொடங்கிட்டீங்கன்னா நீங்களே தேர்தலுக்கு தயாராகிட்டீங்க. எடப்பாடி தயாராகிட்டீங்க. எங்க தலைவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க சார். நாங்கள் தேர்தல் காலத்தை எப்பயே தொடங்கிட்டோம். ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்கிறோம், ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குறோம், அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கிறோம். தொடர்ந்து நாங்கள் தேர்தல் காலத்தில் மக்களோடயே நாங்கள் இருக்கிறோம். தேர்தலுக்கும் மக்கள் பணிகளுக்கும் நாங்கள் வித்தியாசம் பார்க்கறதில்ல. மக்களோட இருக்கிறதே தேர்தல் தானே, ஒவ்வொரு திட்டங்களாக முன்னெடுக்கிறதே தேர்தல் தானே. அதனால் சிறப்பான பணி. 33 பேரூராட்சி, 31 நம்ம ஜெயித்தோம், 7 நகராட்சியும் ஜெயித்தோம். 100 வார்டில் நம்ம 96 வார்டு 98 வார்டு ஜெயிக்கிறோம். ஏன் எங்கே போச்சு? மக்கள் வாக்களித்து தான் நம்ம ஜெயித்தோம். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்தோம். தொடர்ந்து தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்லை. இப்போ ஓட்டு கன்சாலிடேட் ஆகணும் சார். அப்படி பார்த்தாலும் மைனர் டிஃபரன்ஸ் தான் சார். எப்படி சேர்ந்தாலும் யார் யாரோடு சேர்ந்தாலும் கோவையில் வெல்லப்போவது திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதிகள் அறிவிக்கிற வேட்பாளர் தான் கோவையில் ஜெயிப்பாங்க. பொறுத்திருந்து பாருங்க. தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு நானும் இங்கே தான் இருப்பேன், உங்களோட தான் இருப்பேன். நீங்களும் அன்னைக்கு எனக்கு இதே கேள்வி கேளுங்க, எப்படி இருந்துச்சு சார், நீங்க என்னன்னு சொல்லுங்க, நானும் உங்ககிட்ட விளக்கம் சார், சொல்றேன். வழக்கமாக செந்தில் பாலாஜியோட பாணி வந்து தேர்தலுக்கு முன்பாக ஒரு மாற்றுக் கட்சியிலிருந்து ஒரு முக்கிய புள்ளி இணைக்கிறதா, தேர்தலுக்கு முன்னாடி இப்போ மேற்கு மண்டலத்தில் யாராவது முக்கிய புள்ளி இணைக்க வாய்ப்பு இருக்கு? இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு எங்களுடைய தலைவர் தொடங்கி வச்சது முழு அர்ப்பணிப்புணர்வோட எங்க மனசு பூரா அதில் தான் இருக்கு. எப்படி அது சிறப்பாக செய்ய போறோம், எப்படி நிறைவாக செய்ய போறோம், எப்படி வந்து மக்களிடத்தில் அது கொண்டு சேர்க்க போறோம் என்பதுதான் எங்களுடைய நிர்வாகிகளுடைய சிந்தனைகள், என்னுடைய சிந்தனைகள், எண்ணங்கள். அதை முதல்ல சிறப்பாக முடிப்போம். தேர்தல் காலத்தில் நெருங்கும் போது இன்னும் நம்ம பல முறை சந்திக்க போறோம். அதில் மீண்டும் சந்திப்போம். பகுதி நிர்வாகிகள் நியமனத்தில் ஏதோ சிக்கல் இருக்கிறதாக சொல்லி ஒரு சிக்கல் இல்லையா சார்? அவங்க வந்து கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க. ஒன்றும் அதிருப்தியில் இல்லை சார். ஒருத்தர் ஒரு பதவிக்கு 3-4 பேர் கேட்பாங்க. ஒருத்தருக்கு பதவி கொடுக்க முடியும். ஒரு பதவி செலங்கிறது ஒருத்தர் தானே. 3 பேர் 4 பேர் கேட்கலாம். யாராவது ஒருத்தருக்கான அந்த பதவி கிடைச்சிருக்கு, மீதி 3 பேருக்கு வேறு பதவி ஏதாவது கொடுப்போம். இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது சார். ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்பாங்க, 10 பேர் சீட்டு கேட்பாங்க, ஒருத்தருக்கு தானே அந்த வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் பத்திரிகையாளர்னா உங்களுடைய வேலைக்கு இந்த 4 பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மீதி 3 பேருக்கு கிடைக்காம இருக்கும். அது மாதிரி தானே. அதனால் அதுலலாம் எந்த விதமான மாற்றுக்கருத்து. எல்லாரும் இப்போ தானே மீட்டிங் முடிச்சுட்டு போகிறாங்க. சிறப்பான பணிகள் போயிட்டுருக்கு. கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திரும்ப நான் சொல்கிறேன், இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய எஃகு கோட்டை, இப்பொழுது மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய கோட்டை. நிச்சயமாக தேர்தல் களம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும்.